பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமியர் ஆளாக்கப்படும் கொடுமையை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்பி ஒரு குடும்பத்தையே நிலைகுலைய வைத்த அவலம் குமரி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. கோலஞ்சிமடம் பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த முருகனின் மகளை தோட்ட அதிகாரிகளும் தொழிலாளர்கள் சிலரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பேச்சிப்பாறை சுற்றுவட்டார பகுதியில் துண்டு பிரசுரம் மூலம் சிலர் தகவலை பரப்பியுள்ளனர். முன்விரோதம் காரணமாக இத்தகைய பொய்யான தகவலை பரப்பி தங்கள் குடும்பத்தை நிலைகுலைய வைத்து விட்டதாக சிறுமியின் தந்தை முருகன் வேதனை தெரிவிக்கிறார். பணம் தந்து கோடிக்கணக்கு ரூபாய் நான் கொடுத்து அவங்களை நான் விலாசங்கம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நோட்டீஸ் அடிச்சு இறக்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னுடைய பிள்ளை 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க அந்த பிள்ளையுடைய படிப்பு காரியத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் யாருமே பண்ணலை. இதுக்காக என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் போலீஸ் காவலாளர்களும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஒரு உபகாரம் செய்யணும்னு நான் நன்றியோடு கேட்குறேன். துண்டு பிரசுர விவகாரம் தெரிய வந்து கடையாலுமூடு காவல்துறையினர் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே விசாரித்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அரசு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலக்குழு உறுப்பினர் பாலன் தெரிவித்துள்ளார். 2 தரப்பினர் பலவிதமாக நோட்டீஸ்களை அச்சிடப்பட்டு அந்த நோட்டீஸ் இன்று வாட்ஸ்அப்பில் மூலமாக பல இடங்களுக்கு சென்று அந்த குடும்பம் இன்று தற்கொலை பண்ணக்கூடிய அளவில் அந்த குடும்பம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பெற்றோர்களை நாம் அணுகி கேட்டால் பெற்றோர்கள் அந்த சம்பவம் அப்படி நடந்ததாகவும் நடக்கவில்லை என்றும் கூறு. ஏனென்றால் அவர்கள் பயத்துடன் காணப்படுகிறார்கள். இவர்களை ஏதோ ஒரு சக்தியினர் அவர்களை மிரட்டி இருக்கிறதாக தெரிகிறது. இந்த சம்பவம் சம்பந்தமாக மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 1 மாதத்துக்கு முன்பே அவர்கள் தகவல் அறிந்து சென்று விசாரணை நடத்தியும் சரியான விசாரணை நடத்தப்படாமல் இவர்கள் ஏனேதானே என்று சென்றிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்திற்கும் முருகன் வேலை பார்க்கும் ரப்பர் தோட்டத்திற்கும் தொடர்பில்லை என கூறும் நிறுவனத்தின் மேலாளர் ஆப்ரஹாம் மேத்யூ, தகவல் உண்மையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். காவல்துறையினரின் விசாரணையில் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தால் மட்டுமே பாதிக்கப்பட்ட முருகனின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மனு.